ஒரு நாட்டின் படை வலிமையை அதிகப்படுத்துவதில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெரிய நாடுகளிடம் மட்டுமே உள்ள இதுபோன்ற விமானம் தாங்கி கப்பல்களில் ஒன்றை பற்றி இப்போது பார்க்கலாம். விமானம் ஒன்று மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பகுதி விமான நிலையத்தில் உள்ள ஓடுதளம் அல்ல, உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலின் மேற்பகுதி. அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த விமானம் தாங்கி கப்பல் நிமிட்ஸ் வகையைச் சேர்ந்தது. இரண்டாம் உலகப் போரில் பசிபிக் பிராந்திய கடற்படை தளபதியாக இருந்த செஸ்டர் டபிள்யூ நிமிட்ஸின் நினைவாக இந்த கப்பலுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது. ஆயிரத்து 92 அடி நீளம் கொண்ட நிமிட்ஸ் ரக போர்க்கப்பல் 1,00,000 டன் எடையை தாங்கிச் செல்லும் திறன் கொண்டது. வழக்கமான எரிவாயு அல்லது டீசல் மின்சக்திக்கு பதிலாக அணுசக்தியில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த கப்பல் ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 20 ஆண்டுகள் வரை தொடர்ந்து இயங்கும். ஒரே நேரத்தில் சுமார் 90 போர் விமானங்களை சுமந்து செல்லும். தாக்க வரும் விமானங்களை அழிக்கும் ஏவுகணைகளும் ஏவுகணைகளை தடுக்கும் அமைப்புகளும் நிமிட்ஸில் நிறுவப்பட்டுள்ளன. விமானங்கள் பறப்பதற்கு வசதியாக விமான ஓடுதளம் 9 டிகிரி அளவிற்கு வளைந்த நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையிலான முதல் கப்பல் 1975ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. கடைசியாக 2009ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்ந்த USS ஜார்ஜ் WH புஷ் என்ற கப்பல் நிமிட்ஸ் வகையைச் சேர்ந்ததுதான். உலகெங்கும் அமெரிக்கா நடத்திய பல போர்களில் நிமிட்ஸ் கப்பல்கள் பங்கெடுத்துள்ளன. ஈரானில் நடந்த ஆபரேஷன் ஈகிள் கிளா, ஈராக் மீதான வளைகுடா போர், ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல் போன்றவை அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. ஒரே நேரத்தில் விமானங்கள் இறங்கவும் புறப்பட்டுச் செல்லவும் முடியும் என்பது நிமிட்ஸ் ரக கப்பல்களின் சிறப்பு. இவை தவிர அணு ஆயுத தாக்குதலுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த கப்பலில் இருப்பதாக கூறப்படுவது உண்டு. இதன் காரணமாகவே இந்த கப்பல்கள் ஏதாவது நாட்டின் கடற்கரைக்கு செல்லும் போது அங்குள்ள அணுசக்தி எதிர்ப்பாளர்கள் போராட்டம் நடத்துவதும் வழக்கமாகிவிட்டது. இந்த கப்பல் ஒன்றை தயாரிப்பதற்காகும் செலவு சுமார் 40,000 கோடி ரூபாய். இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரவிருக்கும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ரக விமானம் தாங்கி கப்பல் தற்போதைய நிமிட்ஸ் ரக கப்பல்களை விட நவீனமானவை. அமெரிக்காவின் வல்லாதிக்க செல்வாக்கை சர்வதேச கடல்களில் கடந்த 35 ஆண்டுகளாக நிலைநிறுத்தி வந்த நிமிட்ஸ் கப்பல்கள் அதன் பிறகு ஓய்வு பெறப்போகின்றன. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.